Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சார்பில் COA எக்ஸாமினேஷனுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்டேட் வந்து இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன் மூலமா யாரெல்லாம் வந்து COA எக்ஸாமினேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும், ஓல்டு சிலபஸ் வந்து கொடுப்பாங்களா இல்லை நியூ சிலபஸ் வந்து கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ரொம்ப டவுட்டா இருக்குது. ஸோ இந்த ஒரு நோட்டிபிகேஷன்ல என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு மார்னிங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஜிஏ சார்பில் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட், அதாவது COA எக்ஸாமினேஷனுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுக்கான அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. அதுல மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் இந்த COA எக்ஸாமினேஷன், அதே மாதிரி இந்த டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட் இது எல்லாமே வந்து நடத்துறாங்க. சரிங்களா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கம்ப்யூட்டரான ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இந்த எக்ஸாமினேஷன் வந்து அப்ளை பண்றதுக்கு 2 கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அது என்ன கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த டேட்ல இருந்து எக்ஸாமினேஷன் வந்து வச்சிருக்காங்க, ஆன்லைன்ல எந்த டேட்ல நம்ம அப்ளை பண்ணணும், லாஸ்ட் டேட் வந்து எந்த டேட் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெக்கார்ட் நோட்ஸ் வந்து எப்போ வந்து சப்மிட் பண்ணணும், ஓப்பன் கேண்டிடேட்ஸ் வந்து எந்த டேட்ல வந்து சப்மிட் பண்ணணும், எங்க போயிட்டு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால ஈஸியா வந்து செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஓகே, இதுல வந்து கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் சர்டிபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே, இந்த COA எக்ஸாமினேஷனுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் தான் வந்து நாங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு டேட் அப்படிங்கிறது 16/4/2025 இருந்து 11/5/2025, அதாவது கம்மிங் ஏப்ரல் 16 தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல இருந்து ஓபன் பண்றாங்க. லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் மந்த் மே மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த டேட்டை நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க, கரெக்டா ப்ராப்பரா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி வந்து COA எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தின அப்டேட் வந்து கண்டிப்பா நம்ம சேனல்ல 16ஆம் தேதி காலையில மார்னிங் உங்களுக்கு வீடியோ வந்து வரும். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, ஓகே, அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பாசிங் இன் SSLC ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் ஆர் 11 நீங்க வந்து எக்ஸாமினேஷன் வந்து கிளியர் பண்ணிருக்கணும். ஒண்ணு நீங்க வந்து SSLC வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் கிளியர் பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க வந்து CBSE போர்டில் கிளியர் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஆர் கொடுக்கல, அண்டு தான் கொடுத்துருக்காங்க. SSLCயும் நீங்க படிச்சிருக்கணும், அண்டு வந்து நீங்க ஜூனியர் கிரேடு அது நீங்க தமிழ்ல பண்ணிருக்கலாம், அப்படின்னா இங்கிலீஷ்ல பண்ணிருக்கலாம், ஏதாச்சும் ஒரு டைப் ரைட்டிங் அப்படிங்கிறது ஜூனியர் நீங்க வந்து பண்ணிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு ஆர் அதர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய 11th எக்ஸாமினேஷன் நீங்க வந்து கிளியர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா, SSLC பாஸ் பண்ணிட்டு நீங்க தமிழ் அப்படின்னா இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்ல ஜூனியர் கிரேட் நீங்க வந்து கிளியர் பண்ணிருக்கிறவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இல்ல ப்ரோ நான் வந்து இதை வந்து பண்ணல அப்படிங்கிறவங்க வந்து ஹையர் கிரேட் டைப் ரைட்டிங் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கவர்மெண்ட் சார்பில் வந்து நடத்துறதே கிடையாது. இதை வந்து ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இதை நீங்க பண்றதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. நீங்க ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பண்ணிருப்பீங்க. ஹையர் கிரேட் வந்து இப்ப நடத்துறது கிடையாது. சரிங்களா, அதனால இதை விட்டுருங்க. மேல இருக்கிறது எல்லாமே கண்டிப்பா நீங்க வந்து கிளியர் பண்ணிருக்கணும். அப்படி நீங்க 10th பாஸ் பண்ணாம டைரக்டா இந்த கிரேட் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க வந்து COA எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்டு சப்மிஷன் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பா நம்ம இது COA எக்ஸாம் அப்படிங்கிறதுனால நம்ம ரெக்கார்ட் நோட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து இன்ஸ்டியூட் கேண்டிடேட்டா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த இன்ஸ்டியூட்லயே உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து கைட் பண்ணிடுவாங்க. எப்படி வந்து ரெக்கார்ட் நோட் வந்து ரைட் பண்றது, எங்க போயிட்டு நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருவாங்க. ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் டைம்ல உங்க சென்டர்ல போயிட்டு நீங்க வந்து அந்த ரெக்கார்ட் நோட்டை நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதே இது நீங்க டைரக்ட் கேண்டிடேட்ஸ், அதாவது வந்து ஓப்பன் கேண்டிடேட் பிரைவேட் கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா COA எக்ஸாமினேஷனுக்கு 10 days பிஃபோர் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. எக்ஸாம் சென்டர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு உண்டான ரெக்கார்ட் நோட்டை நீங்க வந்து சீஃப் சூப்பரண்டென்ட் கிட்ட நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்குங்க. சரிங்களா, இதான் வந்து அப்டேட். கண்டக்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இடத்துல நம்ம மேலேயே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 14/6/2025 இருந்து நம்ம 15/6/2025 வரைக்கும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. 14ஆம் தேதி வந்து தியரி எக்ஸாம் வந்து நடக்கும். அண்ட் வந்து 15ஆம் தேதிக்கு மேல நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிராக்டிகல் எக்ஸாம் வந்து இந்த ஒரு டேட்ல மட்டும் நடத்த மாட்டாங்க. ஆன்வர்ட்ஸ், அதாவது 15ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அந்த எக்ஸாமினேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கண்டக்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செலக்டட் கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் பினான்சிங் பாலிடெக்னிக் காலேஜ் தான் வந்து உங்களுக்கு இந்த COA எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும்
காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்றதுக்கு 30 ரூபீஸ் நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? டோட்டலா நீங்க வந்து 1030 ரூபீஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல சிங்கிள் பேமெண்ட் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஆஃப்லைன்ல வந்து பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் ஆன்லைன். ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் நீங்க பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணணும். சரிங்களா? அந்த பேமெண்ட் பண்ற டேட் வந்து பாத்தீங்கன்னா 16/4/2025 இருந்து 11/5/2025 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து குடுப்பாங்க. அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலுக்கே வரும். வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.